ராமானுஜருடைய அந்த புரட்சிகரமான விஷயங்களை ஏற்றுக்காதவங்க தான் வடகலையோ தென்கலையோ விளம்பரத்துக்காக பண்ணுறதுமா, நாங்களும் இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்காக பண்ணுறது. சங்கரரை ஏற்றுக்கிட்ட மாதிரி, மத்துவாச்சாரியரை ஏற்றுக்கிட்ட மாதிரி ராமானுஜரை ஏற்றுக்கிட்டு கூரத்தாழ்வார் போன்ற பட்டியலத்தை சேர்ந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்குள்ளார கொண்டு விட்டாள். அதனால தான் அவர் புரட்சி துறவி என்ன உண்மையான பிராமணன் மங்களூரில் இருக்கவங்க தான். கும்பகோணத்தை சேர்ந்தவங்களாம் பிராமணே கிடையாது. சனாதனம் பேசுகிற மோடி என்னைக்காவது நாமம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை அமித்ஷா என்னைக்காவது நாமம் போட்டு பார்த்துருக்கீங்க? அது இப்போ நீங்க வேற ஆளு நான் வேற ஆளு இருந்து அடிச்சுக்கிட்டோம்னா கூட அது ஏதோ ஒரு காசு இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து பிராமணர்கள் தான். தன்னை உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறாமா, உன்னோட சேர்ந்தாக்க என்ன சிவன் வந்து தாழ்ந்த ஜாதியா? இதுல என்ன சார் சாமி வழிபாடு பண்றதுல எங்க சார் தீட்டு இருக்கு? இப்ப கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இதுல என்னன்னா சமண மதமும் பௌத்த மதமும் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தாங்கன்னா கையில ஒரு மயில் தொகையை வச்சுக்கிட்டு போனாங்க. அதனால தான் பெரியார் சொன்னார், கடவுளை கற்பித்தவன் அயோக்கிய. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். ரோட்ல, அதாவது நடு ரோட்ல வந்து இந்த பிரபந்தம் யார் பாடுறது? ரெண்டு பிரிவினை மக்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒன்று தென்கிழக்கு, இன்னொன்று வடகிழக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? வடகிழக்கு தென்கிழக்கு அது அந்த மதம், அந்த மதம் இருக்குதுன்றதை காட்டுறதுக்கு அவனுக்கு வழக்கமாக போட்டுக்கிற சண்டை. இல்லாட்டி போனால் அவங்களை யார் சேர்ந்தன? பெருமாள் கோயில் இருக்குது, கும்பிடுறாங்க, போயிட்டுருக்காங்க. இவனுங்களும் இருக்கானுங்க காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சண்டையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான வருஷமாக நடந்துருக்கு. யானைக்கு எந்த நாமம் போடுறது? வடகலை நாமமோ தென்கலை நாமம், அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கேஸ் போடுவாங்க. அது ஒரு பப்ளிசிட்டி. இப்போ இன்றைக்கி இருக்கிற சினிமா ஸ்டார்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பப்ளிசிட்டி ஒன்றும் இல்லை, ஒன்றே டைவர்ஸு, அது ஏன் பிள்ளை இல்லை, இந்த மாதிரிலாம் கேஸ் போட்டு பப்ளிசிட்டிக்கு வந்துருக்கு. அது மாதிரி அதுக்காக நடக்கிற ஒரு இது. இந்த மதம் இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக பண்ணுறது சார். இந்த மதம்ன்றதை தாண்டி இந்த ரேஷிசம்னு சொல்லுவாங்கல்ல சார், கலர் சார்ந்த ஒரு விஷயம் தானே சார் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்படி தெரியல எனக்கு. ஆமா சார். இப்போ தென்கிளை வந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பிராமின்ஸே இல்ல, ஒரிஜினல் பிராமின்ஸே இல்லைன்னு தான் இந்த வடகிளை மக்கள் வந்து சொல்றது. ஒரு இது என்னன்னா, உண்மையான ஆரிய வந்தேரி, உண்மையான பிராமின்றவன் மங்களூர்ல இருக்கவங்க தான்றாங்க. எங்க? மங்களூர்லயும் மங்களூரு, சவுத் கனரா, தென்கா இதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த பகுதியில் இருக்கவங்க, உடுப்பி அந்த இடத்துல இருக்கவங்க தான் உண்மையான பிராமணர்கள். மற்றவெல்லாம் பிராமணேங்கிறாங்க. அது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பகோணத்தை சேர்ந்தவங்களாம் பிராமணே கிடையாதுங்கிறாங்க. இவங்களெல்லாம் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறாங்க. ஆனால் என்னன்னா, கும்பகோணத்து பிராமணனுக்கு தான் வேதம் தெரியும். காஞ்சிபுரத்து பிராமணர்களுக்கெல்லாம் வேதம் தெரியாது. வேதம் தெரியணும்னு போனீங்கன்னா இந்த கும்பகோணத்துக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் வேதத்தில் அவங்க தான் விற்பனர்கள். ஆனால் அவங்கள பிராமணர்களே இல்லைன்றாங்க. யாரு? மற்றவங்கெல்லாம் ஒரிஜினல் உண்மையான பிராமணர்கள் மங்களூர், உடுப்பி, சுப்பிரமணிய ஸ்தலம் அந்த இடத்துல, அந்த மேற்கு கடற்கரையோரம் இருக்கிற அந்த பிரதேசத்தில் இருக்கவங்க தான் உண்மையான பிராமணர்கள். கொங்கணி பேசுறவங்க தான் உண்மையான பிராமணர். ஒரு விஷயத்தை வந்து அதிகாரப்பூர்வமா சொல்றதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும் இல்லை சார்? அப்படி இருக்கும் போது நாங்க தான் ஒரிஜினல் பிராமின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வடகிளை மக்கள் வந்து எப்படி சார் அவ்வளோ அங்கீகாரத்தோட அதை அக்ரி பண்ணாதனால இன்னைக்கு ஒன்று கோர்ட்ல எல்லாம் கேஸ் நடக்குது. அக்ரி பண்ணாதனால தான் அது கேஸ் போடுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு பப்ளிசிட்டி, இந்த மாதிரி 2 பிரிவு அதில் இருக்குதுங்கிறத பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. இப்போ இதை நீங்கள் சொன்னதுனால தானே இதை பார்க்குற சில பேர் இப்படி நாமம் போடுறதுல கூட 2 வகை இருக்குது. அதுக்காக கொடுக்குற பப்ளிசிட்டி. இப்போ இந்த நாமம் அப்படின்னு சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள், அந்த கலரை வச்சு தான் சார் இப்போ பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. அதாவது எல்லோ கலரில் இருக்கவங்க தான் வந்து இந்த தென்கிளைக்காரங்க, அதாவது இந்த ராமானுஜரை ஃபாலோ பண்ணுறவங்க. வடகிளை மக்கள் வந்து நாங்கள் தான் வந்து ஒரிஜினலாக வந்து பிராமின்ஸ், நாங்கள் வந்து தேசிகரை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்களே சார். நெத்தியில் இடக்கூடிய இந்த மஞ்சளை வச்சு கூடவா சார் இந்த பிரச்சனை நடக்கும்? தெரியாது எனக்கு. ராமானுஜரை வந்து பெரும்பாலான பிராமணர்கள் ஏற்றுக்கிறது. ஆமாம். ஏன்னா அது அவர் அந்த வைணவ மதத்தையும் ஒரு வழி பண்ணவர். அவர் கூரத்தாழ்வார் போன்ற பட்டியலத்தை சேர்ந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்குள்ளார கொண்டு போய் விட்டாள். இந்த மந்திரங்கள் பூணல் போட்டு விட்டாரு. இந்த மந்திரங்கள் வந்து ஆரியர்களை தவிர, பிராமணர்களை தவிர வேறு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற போது
ஸ்ரீரங்கம் கோயில் மேலே ஏறி நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி கத்துனார். அந்த மந்திரங்களை ஓதுனார். எல்லாத்துக்கும் கடவுள் போதும், நீ எப்படிடா அவங்க உணரக்கூடாது. ஆலய பிரவேசம், பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆலய பிரவேசம் பண்ண வச்சார். பெரியாருக்கு வழிகாட்டினவர். அதனால தான் அவரை புரட்சி துறவின்னாங்க. அவரை ஏற்றுக்கல. சங்கரரை ஏற்றுக்கிட்ட மாதிரி, மத்வாச்சாரியரை ஏற்றுக்கிட்ட மாதிரி ராமானுஜரை ஏற்றுக்கல. சங்கரர் சொன்னது 3 வகையாக பிரிவுகளாக வந்தது. ரெனேசன்ஸ், அதாவது இந்து மதத்தில் வந்து பிராமண மதத்தில் வந்து ஒரு கொஞ்சம் மாறுதல்களை உண்டாக்கணும்னு இவங்க பேர், இவங்க 3 பேர்த்துக்கு பேர். காலடி சங்கரன் அவர் ஒன்று சொன்னார். மத்வாச்சாரியாருங்க வந்து அதை ஏதோ அந்த மத்வான்னு ஒரு மைசூரில் மத்திய கன்னடத்தில் இருந்த அவர் மத்தியவர். இவர் ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புதூர். இவங்க 3 பேரும் வந்து புதுமைகள் செஞ்சவங்கன்னு பேர். ஒன்று வந்து துவைதம், இன்னொன்று வந்து அத்வைதம், இன்னொன்று வந்து விசிஷ்டாத்வைதம். 3 வகையான இதாக பிரிஞ்சாங்க. அதில் யார் எதை சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை. காலடி சங்கரர் தான் ஒரிஜினல். இவர் இந்து மதமாக பிராமண மதத்தை உருவாக்குனதுன்னு எடுத்திங்கன்னா ஆதிசங்கரர், காலடி சங்கரர். அவர் காலத்திலேயே இருந்தவர் தான் ராமானுஜர். இவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இங்கே பாண்டிய நாட்டில் மதுரையில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவர் வந்து காலடி அந்த அந்த பக்கம் இருக்கிற ஊர்களெல்லாம், இப்போ ஐயப்பன் கோயில் போகிற ஊரெல்லாம் இருக்குது, அந்த கோட்டையம் அந்த பகுதியில எல்லாம் இவர் வந்து இது பண்ணிட்டு போய் காசியில் இருக்கிற கோயிலையும் வந்து இந்து மத கோயிலாக மாற்றினது அவர் தான். பிராமண இதாக கோயிலை மாற்றினது. பத்ரிநாத்தில் இருக்கிற சமணப்பள்ளியை வந்து இந்து மத இது சைவ பள்ளியாக மாற்றினது அவர் தான். அப்படியெல்லாம் பல கோயில்களை, திருவண்ணாமலை கோயிலை மாற்றினது அவர் தான். சமணப்பள்ளியாக இருந்ததை வந்து சைவ பள்ளியாக மாற்றினது. இப்படியெல்லாம் அவர் பண்ணார். அதே நேரத்தில் தான் திருஞான சம்பந்தம் வந்து இங்கே மதுரையில் வந்து சமணனாக இருந்த சௌந்தர பாண்டியன் வந்து சைவனாக மாற்றினான். அதனால் இந்த காலடி சங்கரர் அந்த திருஞான சம்பந்தம் வந்து திராவிட சிசுன்னு கூப்பிடுறாரு. திராவிடங்கிறது இலக்கியத்திலே இல்லைன்னு சில மேதாவிகள்லாம் பேசுனாங்களே. திருஞான சம்பந்தனுக்கு காலடி சங்கரர் வச்ச பேர் வந்து திராவிட சிசு. வரலாறு இதெல்லாம் இருக்குது. இதை அது அந்த ராமானுஜருடைய அந்த புரட்சிகரமான விஷயங்களை ஏற்றுக்காதவங்க தான் வடகலையோ தென்கலையோ மாறினாங்க. சார் முழுக்க முழுக்க ஈகோ கிளாஷ்னு நினைக்கிறீங்களா? ஈகோ கிளாஷ். அவங்க வந்து ராமானுஜரையே பிராமணர்னு ஏற்றுக்கலாம். அவங்க ஏற்றுக்கல. கரெக்ட், ஏற்றுக்கலாம். அவர் ஏன்னா ஜாதி பாகுபாட்டை ஒழிச்சு கட்டினார். எல்லாத்தையும் உள்ள கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டார். அந்த கோயிலுக்கு வந்து பூ கொடுக்கறதுக்காக இது பண்ணதை வந்து கூறத்தாழ்வாருங்கிற ஒரு பட்டியலத்தை பூவே வாங்கினார். இப்போ இந்த வடகிழை மக்கள் இருக்காங்கல்ல சார், அவங்க தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு மூல காரணமா இருக்காங்க. தென்கிழை மக்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார், இது உருட்டா இல்லை 2 பேருமே ஈக்குவலா பண்றாங்க? ஈக்குவலா ஃபைட் பண்றாங்க. விளம்பரத்துக்காக பண்றதுமா, நாங்களும் இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக பண்றது. இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாரும் யார் இப்போ எத்தனை பேர் நாமம் போட்டு சூத்திரத்தை பார்க்குறீங்க? பட்டை போட்டு சூத்திரம்னா நீங்கள் பார்க்குறீங்க. நாமம் போட்டு சூத்திரம் யார்? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இருக்கு. வடக்கில் கூட நம்ம பார்க்குறது. சனாதனம் பேசுகிற மோடி என்னைக்காவது நாமம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை அமித்ஷா என்னைக்கா நாமம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பேசுகிறாங்களே. நிர்மலா சீதாராமன் எங்கே என்னைக்காவது நான் ஏதாவது போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் சார், இப்போ கடவுள் அப்படின்றது வந்து எல்லா மதத்துக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து அது ஒன்று தான். ஸோ இந்த 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 கடவுளுக்கு வந்து வழிபாடாக இருக்கட்டும், இப்போ நிறைய படங்களில் கூட பார்த்துருக்கோம், கோயிலில் வந்து யார் முதல் மரியாதை செய்கிறதுன்னு சொல்லிட்டு 2 இனத்தாரும் அடிச்சுப்பாங்க. அதே மாதிரி தானே சார் இவங்களும் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பாட்டு யார் அந்த சமயத்தில் பெரிய முடிச்சாலும் அவன் அவ்வளோதான். அவன் தான் வல்லான் முகத்ததே வாய்க்கால், அவ்வளோதான். இன்றைக்கி அந்த ஊரில் நான் பெரிய தாதான்னு வச்சுக்கோங்க, எல்லா மரியாதையும் எனக்கு தான். இல்லாட்டி போனால் என்னை எவன் சேர்ந்துவான்? படங்கள் அதுதானே காட்டுறான். யார் பெரிய தாதாங்கிறது அவன் ஊர் மரியாதை, முதல் மரியாதை உங்களுக்கு பண்ணுறான்னாக்கா அவனை விட நீ பெரிய ரவுடின்னு அர்த்தம். அது இப்போ நீங்கள் வேற ஆள் நான் வேற ஆள் இருந்து அடிச்சுக்கிட்டோம்னா கூட ஏதோ ஒரு காசு இருக்குன்னு சொல்லலாம். என்னோட கேள்வி என்னன்னா, 2 பேருமே வந்து பிராமணர்கள் தான், ஆனால் இவங்க இதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதையும் அடிச்சுக்கிறாங்க. 2 பகுதி இருக்குமா. ஒன்று வந்து ஐயங்கார், ஒன்று வந்து ஐயர். ஐயர் வந்து 2 சாமியும் கும்பிடுவான், பெருமாளையும் கும்பிடுவான், சிவனையும் கும்பிடுவான். ஐயங்கார் சிவன் பக்கத்துல 8 கூட பார்க்க மாட்டாங்க. நவகிரகத்தையும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, சிவனையும் ஏற்றுக்கிறது இல்லை, முருகனையும் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க யார்? ஐயங்காரா? ஐயங்கார். அவங்க சுத்தமாக பெருமாளை தவிர வேறு யாரும் கும்பிட மாட்டாங்க. பிரம்மனையும் பெருமாளை தான் வணங்கும். இதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிறது இல்லை.
அவங்க தான் உண்மையான ஏன் சனாதனம். சார் ஐயங்கார் சிவன் ஏத்துக்க மாட்டாங்க? ஐயரை விட ஒரு ஸ்டெப் பெருசு. அது அப்படியே அவங்க நினைச்சுக்கிறது. வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில வந்து ஐயங்கார்ல ஐயங்கார் தான் உயர்ந்த ஜாதி, அதுக்கு அடுத்தது ஐயர், அப்புறம் அதுல வந்து சத்திரியருக்கு அப்புறம் வைசியருக்கு அப்புறம் சூத்திரர், வர்ணாசிரம தர்மத்தில். இல்ல சார், ஒரு ஹிந்துவா இருந்துகிட்டு ஏன் சார் அவங்க எல்லாம் வந்து சிவனை ஏத்துக்க மாட்டாங்க ஐயங்காருங்க? தன்னை உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறாமா, உன்னோட சேர்ந்தாக்க அப்ப என்ன சிவன் வந்து தாழ்ந்த ஜாதியா? தீட்டாயிடும் நினைக்கிறான், ஒட்டிக்கும் நினைக்கிறேன். இதுல என்ன சார் சாமி வழிபாடு பண்றதுல எங்க சார் தீட்டு இருக்கு? இப்ப கேட்கறதுல அர்த்தம் இல்ல. எல்லா மதத்தையும் உங்க கிறிஸ்டியானிட்டியில் மாத்திரம் என்ன இருக்குது? கேத்தலிக்குங்கிறீங்க, ப்ராட்டஸ்டன்ட்டுங்கிறீங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டுங்கிறீங்க, அது எல்லாம் இருக்குது இல்லை? அது என்னது, அந்த சனிக்கிழமை கும்பிடுவாங்க மாதாமா இல்லை, ஏதோ ஒன்று எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த இது இருக்குது. சனிக்கிழமை என்ன சார் கும்பிடுவாங்க? அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அவங்க வந்து பெந்தகோஸ்ட் வேற, கேத்தலிக் வேற, ப்ராட்டஸ்டன்ட் வேற. ஆமா, இந்த மாதிரி உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. ப்ராட்டஸ்டன்ட்டுங்கிற வந்து உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, பெந்தகோஸ்டாலையும் கிடையாது. கேத்தலிக்கில் வந்து நீங்கள் ஜீசஸ் வைப்பீங்க, மேரியை வைப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் ஜீசஸை கூட வைக்க மாட்டாங்க, மேரியை தான் வச்சுக்கணும். ஆமா, அது மாதிரி எல்லா மதத்திலையும் உண்டு. ஆனா எந்த மதத்திலயுமே வந்து இந்த மாதிரி தீட்டு, இந்த சாமி தீட்டுன்னு யாரும் சொன்னது இல்லை. அதான் பெந்தகோஸ்ட் வந்து உங்களுக்கு கேத்தலிக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க அந்த சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. உருவ வழிபாடு இல்லைன்னு சில பேர் வந்து மத்த மதமே இல்லை அப்படின்னு. சனிக்கிழமை தான் அவங்க கும்பிடுவாங்க. பெந்தகோஸ்டே சனிக்கிழமை தான் அவங்களுக்கு சாபத்து டே கிடையாது, சாட்டர்டே தான் அவங்களுக்கு சாபத்து டே. பல விஷயங்களை அவங்க ஏத்துக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது பைபிள். அப்ப இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகாதுன்றீங்க? எல்லா மதத்திலையும் இருக்கிறது. மனுஷன் இருக்கிற வரைக்கும் ஈகோ இருக்கிற வரைக்கும் வேறுபாடுகள் உண்டு. சமணர்கள்ல கூட திகம்பரர்கள் இருக்காங்க, சுவேதாம்பரர்கள் இருக்காங்க. திகம்பரர்கள்னா உடம்புல துணியை போடக்கூடாது, சமணருடைய இது தத்துவம். ஏன்னா உடம்புல துணி போடுறீங்கன்னும் போது அந்த துணிக்காக பல உயிரினங்களை கொண்டு தான் நீங்க துணி செய்யறீங்க. அது பட்டு புடவை கட்டக்கூடாதுன்னு துணியே போடக்கூடாது, ஷேவ் பண்ண மாட்டாங்க. ஷேவ் பண்ணும்போது பல கிருமிகள் சாகுது. அதைத்தான் கேட்டேன், உனக்கு இருமல் வந்தால் நீ அதுக்கு மருந்து சாப்பிட்றது எப்படிப்பான்னு கேட்பேன். அவங்க எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தாங்கன்னா கையில் ஒரு மயில் தொகையை வச்சுக்கிட்டு போனாங்க. தெருவில் போகும்போது பெருக்கிக்கிட்டே போவாங்க. எறும்பு ஏதாவது நம்ம கால் வச்சு நம்ம கொண்டு விடக்கூடாது, அந்த அளவுக்கு போனாங்க. அதனால தான் சமணத்தை வந்து இதெல்லாம் வந்து டு தி கோர் சார். இதெல்லாம் அதாவது எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சமணம் அழிஞ்சதுக்கு காரணம் அதுதான். அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் அவங்கள பார்க்கணும், விழுப்புரம் பக்கம் போனீங்கன்னா அந்த சமணர்கள் இருக்காங்க, 6 மணிக்கு மேலே அவங்க விளக்கிருக்க மாட்டாங்க. அதான் இது ஒரு விதமான வார், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமிசம். நான் அதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இருந்தது. அதெல்லாம் எப்படி அதெல்லாம் உருவாக்குனாங்கன்னு தெரியாது. எப்படி உருவாக்கு இது மக்களாக தானே சார் ஏற்படுத்திக்கிட்டது. அதில் என்னென்னா சமண மதமும் பௌத்த மதமும் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. 14 தீர்த்தங்கர்கள், 14 பேர் ராஜாக்கள். இது மாதிரி குஞ்சவருத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு போன உருவாக்கின மதம் இல்லை. 2 மதமும் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. பிராமண மதம் மாதிரி பிச்சை எடுத்த பசங்களால் உருவாக்கப்பட்டது. அதனால தான் அவங்க பின்னாடி. அப்ப யாரும் எந்த மதமா இருந்தாலும் யாரும் கடவுள் சொல்றதை கேட்கறது இல்லை, இவங்களா ஒரு ஈகோவை பண்ணிக்கிட்டு போறது. கடவுளுடைய பிரதிநிதி சொல்லிட்டு இருக்கிற இந்த பசங்க பின்னாடி போறதுனால தான். அதனால தான் பெரியார் சொன்னார், கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புறவன் முட்டாள். அயோக்கியம் தான்டா கடவுள்னு உண்டு. நம்பாதவங்க புத்திசாலியா? அவர் அதான் சொன்னார், அவன் கற்பிச்சவன் ஒரு அயோக்கியம் கற்பிச்சா அதை நீ நம்பினா நீ தாண்டா முட்டாள். அதான் சொன்னார் பெரியார். அது ப்ரூவ் ஆகுது இல்லை, இப்போ இன்னைக்கு திட்டவட்டமாக தெரியுது இல்லை. நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.